எம்ஜிஆர் பட ஷூட்டிங்காக போட்ல கொஞ்சம் தூரம் பயணித்து அந்த பகுதிக்கு போய் இருந்துட்டு ஷூட்டிங் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கும்போது தேவையான உணவு, கிணவு எல்லா பொருட்களையும் அப்ப எடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்போ போட்ல போகும்போது தவறி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, தட்டுக்கள் எல்லாமே இருந்துட்டு கீழ இருந்துட்டு ஆத்துல இருந்துட்டு விழுந்திருக்கு. ஸோ அங்க போன உடனே சாப்பாடு, கீப்பாடு எல்லாமே ரெடியா இருக்குது. ஆனா சாப்பிடறதுக்கு தட்டு இல்ல. நெறைய இருந்துட்டு டெக்னீஷியன்கள், குழு ஆட்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திகைச்சு போய் நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதற்கு என்ன வழி செய்யறதுன்னு சொல்லி தெரியாம எல்லாம் முழிச்சுட்டு இருக்கும்போது, எம்ஜிஆர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு பரிமாறுறவங்ககிட்ட போய் இருந்துட்டு குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாத்தையுமே இருந்துட்டு போட்டு ஒட்டுக்கா இருந்துட்டு கலக்கிட்டு இருந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இருந்துட்டு புரியல. அவங்களும் சாப்பாட்டுல எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா இருந்துட்டு கலக்கியிருக்காங்க. கலக்குன அப்புறமேட்டு எம்ஜிஆர் இருந்துட்டு தன்னுடைய 2 கையும் ஏந்தி கொண்டு போய் இருந்துட்டு, "இப்ப எனக்கு சாப்பாடு குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல எம்ஜிஆர் இருந்துட்டு அந்த சாப்பாடு இருந்துட்டு வாங்கி இருந்துட்டு அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இத பார்த்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே இருந்துகிட்டு, எம்ஜிஆரே இப்படி சாப்பிடும்போது நாம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதே போல லைனா கியூ கட்டி நின்று அந்த சாப்பாட அதே போல கையில இருந்துட்டு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் இத ஆரம்பிச்சு வைக்காம இருந்திருந்தாருன்னா, அந்த சமயத்துல அந்த தவறு யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல திட்டு, தண்டனை இந்த மாரி இருந்துட்டு கிடைச்சிருக்கும். அத தவிர்க்கணும் அப்படிங்கிற சமயத்திலும், அதே சமயத்துல பசி ஆறணும் அப்படிங்கிற வகையிலும் ரொம்ப அழகா அந்த சூழ்நிலைய கையாண்டாரு அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே யாருடைய மனமும் புண்படக்கூடாது அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் ரொம்பவும் தெளிவாவே இருந்தாரு.